வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் ஆதன கடன் திட்டத்தினை ரூபாய் 50 லட்சம் வரை வழங்குவதற்கான புதியதொரு கட்டமைப்பின் கீழ் நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் ஆரம்பமாக ரூபாய் 30 லட்சம் வரை 4% வட்டி சலுகையிலும், ரூபாய் 30 லட்சத்திலிருந்து ரூபாய் 50 லட்சம் வரை 2% வட்டி சலுகையிலும் கடன்களை வழங்குவதற்கு 500 மில்லியன் ரூபாவினை ஒதுக்கீடு செய்வதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்காக ரூபாய் 110 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். சம்பளம் மற்றும் ஓய்வூதிய கொள்கைகளை நிலைபெறாக நிர்வகிப்பது எமது பொறுப்பாகும். பல ஆண்டுகளாக எழுந்துள்ள சம்பள முரண்பாடுகளை அரசாங்க நீதி முகாமைத்துவம் என்பவற்றில் உள்ள சவால்களையும் கருத்தில் கொண்டு அரசாங்க ஊழியர்கள் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்காக சம்பளம் மற்றும் ஓய்வூதிய குழுவை தாவிப்போம். 2025 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட சம்பள திருத்தங்களுக்கு அமைய 2ஆம் கட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ரூபாய் 110 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதுக்கு அமைய இந்த சம்பளங்களை அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் 2026 ஆண்டு ஜனவரி தொடக்கம் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் பாடசாலை விடுமுறை மற்றும் உற்சவ நாட்களில் பொதுமக்கள் மிகவும் பாதுகாப்பு அவதானமாக செயல்படுமாறு போலீஸ் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. போலீஸ் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். விடுமுறை மற்றும் உற்சவ நாட்களில் உல்லாச பயணங்கள் செல்லும் போது வாகனத்தின் தன்மை, ஓட்டுநர், வாகனத்தின் இயந்திர கோளாறுகள் தொடர்பில் மிக அவதானமாக செல்லவும், வாகன ஓட்டுநரின் அதிக வேகம் மற்றும் போதை பாவனை வீதி நடைமுறைகளை மீறுதல், கலகத்தில் ஈடுபடுதல் போன்ற செயற்பாடுகளின் போது பெரியவர்கள் அல்லது பெற்றோர்கள் அவற்றை கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். அவ்வாறு இல்லையென்றால் அண்மையிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு செல்லுதல், வீதியில் கடமையில் ஈடுபட்டு இருக்கும் போலீசாருக்கு முறைப்பாடு செய்யவும். இவை உங்களின் பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் உயிர் பாதுகாப்பு நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய காரியங்களாகும். இந்த வருடத்தில் இதுவரை 2210 வீதி விபத்துகளில் 2343 பேர் மரணமடைந்துள்ளனர். அத்தோடு 4380 பயங்கர விபத்துகள் நடந்துள்ளது. இது தொடர்பில் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். இந்த காலப்பகுதிகளில் போலீசார் சட்டத்தை கடுமையாக கடைபிடிக்க உள்ளனர். அதிவேகம், மதுபோதையில் வாகனம் செலுத்துதல் மற்றும் கட்டுப்பாடுகளை மீறுவோருக்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் அரசு துறையில் சகல ஆட்சேர்ப்புகளும், பதவியுயர்வுகள் உள்ளிட்ட செயற்பாடுகள் அரசு தலையீடின்றி உரிய பரீட்சை மற்றும் சேவை பிரமாணங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக இளைஞர் யுவதிகளுக்கு சமமான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பொது போக்குவரத்தை மேம்படுத்த 67,200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் 600 புதிய அரச பேருந்துகளுக்கு ரூபாய் 3,600 மில்லியன், தேய்ந்து போன 307 என்ஜின் அலகுகளை மாற்ற ரூபாய் 2,062 மில்லியன் மற்றும் டிப்போ மேம்பாடுகளுக்கு ரூபாய் 790 மில்லியன் ஆகியவை அடங்கும். மேலும் இலங்கை தொடர்ந்து சேவைக்கு 5 புதிய டீசல் மல்டிபிள் யூனிட்கள் மற்றும் மின் டிக்கெட் உட்பட தொடர்ச்சியான டிஜிட்டல் மயமாக்கல் முயற்சிகளுக்கு ரூபாய் 3,300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கூடுதலாக தனியார் பேருந்து சேவைகள் குறைக்கப்பட்டதனால் பாதிக்கப்பட்ட கிராமப்புற போக்குவரத்து வழிகளை ஆதரிக்க 2,000 ரூபாய் மில்லியன் நிதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் மத்திய ஊவா சபரமுவ வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் வசிக்கும் மலையக தோட்ட தொழிலாளர்கள் சமூகத்தின் வீட்டு வசதி மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 2000 வீடுகளை நிர்மாணிப்பதற்காக ரூபா 4290 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் வடக்கு மற்றும் தென் மாகாணங்களில் தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வரும் 943 வீடுகளின் நிர்மாண பணிகளை நிறைவு செய்வதற்கு 1305 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆட்டிசம் மற்றும் பிற சிறப்பு தேவைகளை கொண்ட குழந்தைகளுக்கு பராமரிப்பு வழங்கும் பகல் நேர பராமரிப்பு மையங்களை வலுப்படுத்த ரூபா 500 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். அடுத்த ஆண்டுக்கான பாதிட்டை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி தற்போது உரையாற்றி வரும் நிலையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். அதேபோல மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ரூபா 5000 கல்வி உதவி வழங்க ரூபா 50 மில்லியன் ஒதுக்கப்படும் என்றும் இந்த குழந்தைகள் பொது கல்வியில் இணைக்கப்படுவதை ஊக்குவிக்கும் என்றும் ஜனாதிபதி கூறினார். 2026 ஆண்டு ஜனவரி மாதத்துக்குள் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த ஊதியம் ரூபா 1350 ரூபா 1750 ரூபாவாக உயர்த்தப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். அடுத்த ஆண்டுக்கான பாதீட்டை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி தற்போது உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களின் சேவைக்கு ஏற்ப நியாயமான தினசரி ஊதியம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனவரி 2026 முதல் தற்போதைய குறைந்தபட்ச தினசரி ஊதியமான ரூபாய் 1350 ரூபாய் 1550 உயர்த்த முன்மொழியப்பட்டுள்ளது. மேலும் 1550 ரூபாய் சம்பளத்துடன் கூடுதலாக அரசாங்கத்தால் தினசரி வருகை ஊக்கத்தொகையாக 200 ரூபாய் வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது. இதற்காக ரூபாய் 5000 மில்லியன் ஒதுக்க முன்மொழியப்பட்டுள்ளது. தேயிலை தோட்டங்கள் முறையாக நிர்வகிக்கப்படாவிட்டால், உரமிடப்படாவிட்டால், பயிர்கள் வளர்க்கப்படாவிட்டால் அவை அரசால் கையகப்படுத்தப்படும். 2041க்கு பிறகு ஒப்பந்தங்கள் புதுப்பிக்கப்படும். இந்த தொழில் 150 ஆண்டுகள் பழமையானது. நிர்வாகத்தால் இன்னும் ஒரு தொழிலாளிக்கு 1750 ரூபாய் தினசரி ஊதியம் வழங்க முடியாவிட்டால் இந்த தொழிலின் அர்த்தம் என்ன என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். திருகோணமலை சிகிரியா உள்நாட்டு விமான நிலையத்தை யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தையும் மேம்படுத்துவதற்கு 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி தற்போது உரையாற்றியுள்ளார். இடைநிலை கல்விக்கு பிறகு தொழிற்கல்விக்கு மாறுவது குறித்து துல்லியமான மற்றும் திறமையான தகவல்களை மாணவர்களுக்கு வழங்குவதற்காக 1966 என்ற விசேட ஹொட்லைன் எண் ஒன்று நேற்று முன்தினம் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த தொலைபேசி எண் நாரகேன்பட்டியில் உள்ள நிபுணத PS வளாகத்தில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சர் பிரதமர் கரணி அமரசூரியவின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன்படி 1966 என்ற எண் மூலம் மாணவர்கள் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் தொழிற்கல்வி தகவல்களை பெறலாம். மேம்பட்ட சேவை வழங்கலுக்காக பயனர்கள் அமைச்சகத்தின் தொழில்நுட்ப அதிகாரிகளால் உருவாக்கப்பட்ட AI-யினால் இயக்கம் சட்பட்டுடன் தொடர்பு கொள்ளலாம் என்றும் இது எந்த ஒரு தொலைக்கல்வி தொடர்பான கேள்விகளுக்கு தேர்வுகளை வழங்கும் திறன் கொண்டது. கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. கொட்டாஞ்சேனை 16வது வீதியில் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை விசாரணைகளில் சொகுசு காரில் வந்த ஒரு குழு சம்பந்தப்பட்ட நபரை துரத்தி சென்று பின்னர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதேவேளை துப்பாக்கிச்சூடு பிஸ்டல் வகை துப்பாக்கியால் நடத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பழனி ரெமோஷன் என்பவரின் குற்றக்கும்பல் புகுடு கண்ணா என்பவரின் குற்றக்குழுவை சேர்ந்த ஒருவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்தியுள்ளதாக விசாரணைகளை மேலும் தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
வடக்கு கிழக்கு மற்றும் மாகாணங்களில் விளையாட்டு கட்டிட தொகுதிகளை அபிவிருத்திக்கு 150 மில்லியன் ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இளைஞர்களிடையே விளையாட்டு கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்காக 1800 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையில் கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள், இரண்டாம் மட்ட விளையாட்டுக் குழுக்கள், சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் உயர்திறன் கொண்ட விளையாட்டு அணிகளில் பங்கேற்கும் சுமார் 4000 விளையாட்டு வீரர்களுக்கு வசதிகளை வழங்குவதற்காகவும் 1163 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் விளையாட்டரங்குகளை மேம்படுத்துவதற்காக இவருடைய வரவு செலவு திட்டத்தில் 225 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விளையாட்டு கட்டிட தொகுதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக 150 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல் பற்றி எனக்கு தீர்மானிக்க முடியாது. தேர்தல் முறைமையை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிக் கொடுங்கள் என எதிர்க்கட்சிகளிடம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவு பாராளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட போது நிதியமைச்சரும் ஜனாதிபதியும் இதனை தெரிவித்தனர். மாகாண சபை தேர்தலுக்கு 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஊழல் மோசடியாளர்களுடன் ஒன்றிணைய மாட்டார், அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகளை நிர்மாணித்துக் கொள்ள 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என நிதி அமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவு பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை சமர்ப்பிக்கப்பட்ட போது நிதியமைச்சரும் ஜனாதிபதியும் இதனை தெரிவித்தனர். கனகராயன்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கண்டி யாழ்ப்பாணம் வீதியில் பெரியகுளம் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி சென்ற லொரியும் கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி வந்து கொண்டிருந்த முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதன்போது விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதியும் பின்னால் அமர்ந்த பயணித்த இளைஞனும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் முச்சக்கர வண்டியின் பின்னால் அமர்ந்து பயணித்த இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் கரவட்டி மேற்கு பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கனகராயன்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கடை நீதிமன்றில் வைத்து சுட்டுக் கொலை செய்யப்பட்ட கனிமுள்ள சஞ்சீவ கொலை சதி திட்டத்தின் பின்னணியில் 9 முக்கிய குற்றவாளிகள் இருப்பது விசாரணைகளில் உறுதியானதாக கொழும்பு குற்றப்பிரிவு நேற்று கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகமவிடம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் மேலும் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது. வழக்கு விசாரணையில் விளக்கமறியலில் இருந்த 5 சந்தேக நபர்கள் பூசா சிறைச்சாலையிலிருந்து ஸ்கைப் மூலமாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அதேவேளை சம்பவத்தின் 15வது சந்தேக நபரான சாரா சுகந்தி தப்பி செல்ல உதவியதாக கூறப்படும் 3 ஆண் சந்தேக நபர்கள் 2 பெண் சந்தேக நபர்கள் சிறைச்சாலை அதிகாரிகளால் திறந்த நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டனர். சம்பவம் தொடர்பாக 9 முக்கிய சந்தேக நபர்களும் 28 முதல் 36 வயதிலான சந்தேக நபர்களாக பெயரிடப்படுவார்கள் என்று கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்தது. இதில் முக்கிய 9 சந்தேக நபர்களில் 4 பேர் குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.